அட என்னப்பா இது? சுப்மன் கில் இவ்ளோ கோபக்காரரா மாறிட்டாரு. நேத்து ரன் அவுட் குடுத்ததுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டாரே. இப்படி சொல்ற மாரி தான் நேத்து மேட்ச்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. நேத்து மேட்ச்ல சுப்மன் கில் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் 13வது ஓவர்ல கடைசி பால ஃபேஸ் பண்ணி ரன் ஓடுனாருங்க. அப்ப அந்த சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்ட்டா பால் விக்கெட் கீப்பர் கையில வந்துச்சு. உடனே சுப்மன் கில்ல ரன் அவுட் பண்ணிட்டாரு. ஆனா, அந்த ரன் அவுட் செக் பண்ணி பார்க்கும்போது, கிளீனா என்ன தெரிஞ்சுச்சு அப்புட்ன்னா, கிளாஸினோட க்ளவுஸ் தான் ஸ்டெம்பில பட்ட மாரி தெரிஞ்சே தவிர, பால் ஸ்டெம்பில பட்ட மாரியே தெரியல. இதனால நாட் அவுட் குடுப்பாங்க அப்புட்ன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா நேத்து ரன் அவுட் குடுத்துட்டாங்க. இதனால கில்லு டென்ஷன் ஆயி, போம்போது 4த் அம்பயர் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு போயிருக்காரு. "என்னப்பா இது? நீங்க நாட் அவுட் தானே குடுக்கணும். எதுக்கு அவுட் குடுத்துருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி இது மாரி சண்டை போட்டுருக்காரு. இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க. பாவம் கில்லோட கோபமும் நியாயமானது தாங்க. ஏன்னா மனுஷன் 38 பால்ல 76 ரன் எடுத்து செஞ்சுரிய நோக்கி போய்க்கிட்டு இருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு விளையாண்டுருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா நேத்து மேட்ச்ல சுப்மன் கில் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஆனா அவரோட செஞ்சுரிய கெடுக்கிற மாரி கிளாஸின் ரன் அவுட் பண்ணிட்டாரு. அது அவுட் இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்திருக்கும். இதனால தான் 4த் அம்பயர் கிட்ட இது மாரி சுப்மன் கில் மல்லு கட்டியிருக்காருங்க. சரி இவருக்கு ஏன் அவுட் குடுத்தாங்க அப்படின்னு மல்லு கட்டினார்ன்னு பார்த்தா, அடுத்து அபிஷேக் சர்மாவுக்கு ஏன் அவுட் குடுக்கலன்னு அதுக்கப்புறம் வேற மல்லு கட்டியிருக்காருங்க. நேத்து எஸ்ஆர்எச் பேட்டிங் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அபிஷேக் சர்மா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் குடுத்திருந்தாரு. அப்ப அந்த சமயத்துல அபிஷேக் சர்மாவுக்கு போட்ட ஒரு ஃபுல் டாஸ் பாலு கரெக்ட்டா அவரோட கால்ல பட்டுருச்சுங்க. இதனால பார்த்தீங்கன்னா, எல்பிடபிள்யூக்கு அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அம்பயர் அவுட் குடுக்கல. உடனே குஜராத் நாங்க ரிவ்யூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்தாங்க. ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இம்பாக்ட் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. அதனால இது அம்பயர்ஸ் கால் தான். அம்பயர் என்ன முடிவு எடுத்தாரோ அதுதான் முடிவு அப்படின்னு இது மாதிரி அம்பயர்ஸ் கால் குடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கு சுப்மன் கில் போய் சண்டை போட்டிருக்காரு. அது எப்படி நீங்க அம்பயர்ஸ் கால் குடுக்கலாம்? இது ஃபுல் டாஸ் பால் தானே. அப்புறம் எப்படி நீங்க இம்பாக்ட்லாம் செக் பண்ணலாம்? டைரக்ட்டா விக்கெட்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அவுட் தானே குடுக்கணும். நீங்க எதுக்கு இதுக்கு போய் இம்பாக்ட்லாம் செக் பண்றீங்க அப்படின்னு அப்போ போய் அம்பையர் கிட்ட சண்டை போட்டிருக்காருங்க. ஆனா உண்மையில இந்த விஷயத்துல ஏன் தான் சுப்மன் கில் சண்டை போட்டாருன்னு தெரியல. ஏன்னா ரூல்ஸ் படி அபிஷேக் சர்மாவுக்கு நாட் அவுட் தான் குடுத்துருக்கணும். அதை தான் கரெக்டா குடுத்துருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல ஃபுல் டாஸ் பால் தானே. நீங்க எப்படி இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு இது மாதிரி போய் சுப்மன் கில் சண்டை போட்டிருக்காரு. நேத்து மேட்ச்ல ஆக மொத்தம் கொஞ்சம் சுப்மன் கில் கொஞ்சம் கோவமா தாங்க இருந்தாரு. அவருக்கு ரன் அவுட் குடுத்தப்பயும் சரி, அபிஷேக் சர்மாவுக்கு அவுட் குடுக்கலன்னு சொல்லியும் சரி, இது மாதிரி 2 இடத்துலயுமே அம்பையர் கிட்ட கோபமா தான் மல்லு கட்டியிருக்காரு. இப்போ இந்த வீடியோஸ் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுப்மன் கில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.